சனிக்கிழமை இன்று எண்ணாயிரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு செல்வோமா? இந்த கோவில் விழுப்புரத்திலிருந்து செஞ்சி சாலையில் உள்ள நேமூரில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எண்ணாயிரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. சிறப்புமிக்க வைணவ திருத்தலம். சிலேடைக்கவி என அழைக்கப்படும் காளமேக புலவரின் சொந்த ஊர் இது. இந்த ஊரை பற்றி காளமேக புலவர், மண்ணில் இருவர் மணவாளர், மண்ணளந்த கண்ணவன், இவன் பெயர் காளாமுகில் கண்ணன், அவனுக்கு ஊர் எண்ணில் அணியரங்கம் ஒன்றே, இவனுக்கு ஊர் எண்ணாயிரம் என்கிறார் அவர். இந்த ஊருக்கு அணி சேர்க்கும் அழகிய நரசிம்ம பெருமாள் கோவிலில் பெருமாள் 4 கோலத்தில் அருள் பாலிக்கிறார். 1 அழகிய சிங்கர் எனப்படும் லக்ஷ்மி நரசிம்மர், 2 ஸ்ரீதேவி பூதேவியோடு வைகுண்டவாச பெருமாள், 3 லக்ஷ்மி வராகர், 4 வேணுகோபாலர். நடுநாட்டு பகுதியில் தல யாத்திரையில் ஈடுபட்டிருந்த முனிவர்களும் சித்தர்களும் லக்ஷ்மி நரசிம்மரின் திவ்ய தரிசனம் காண விரும்பினர். அவர்கள் திருமாலை வேண்டிட திருமால் அவர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தந்து அருளிய தலம் இது. முன்பு இவ்வூர் பருத்தி கொல்லை என அழைக்கப்பெற்றது. இங்கு திருமால் பக்தையாகிய பருத்தி கொல்லையம்மாள் வாழ்ந்து வந்தார். அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி ஸ்ரீ ராமானுஜர் இந்த தலத்திற்கு வருகை தந்துள்ளார். அவர் இவ்வூரில் உள்ள எண்ணாயிரம் என்னும் மலையில் 8000 சமணர்களை சந்தித்து வாதம் புரிந்து வெற்றி கொண்டார். இதனால் சமணர்கள் வைணவத்தை தழுவினர். இவர்களின் வம்சாவளியினர் அஷ்டசகஸ்ரம் என அழைத்து கொண்டனர். பல்லவர்களை கட்டிய ஆலயம் இது. சோழ மன்னர்களும் கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் செய்துள்ளனர். 1ஆம் பராந்தக சோழன் இந்த கோவிலை கற்றளியாக மாற்றி விரிவுபடுத்தி புனரமைத்தார் என்பதை கல்வெட்டுகள் கூறுகின்றன. பின் ராஜராஜ சோழன் காலத்தில் எசலாம், எண்ணாயிரம், நந்திவாடி, பிரம்மதேசம் ஆகிய 4 ஊர்களும் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பெற்றது. பின் வந்த ராஜேந்திர சோழன் எண்ணாயிரத்தில் வேத பாடசாலை நிறுவினார். சில வேதியர்களுக்கும் வைணவ பட்டவர்களுக்கும் போதிய நிலங்களை தானமாக வழங்கினார். தரையிலிருந்து 4000 அடி உயரத்தில் அமைந்த ஆலயம் கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தரையிலிருந்து 4 அடி உயரத்தில் அமைந்த ஆலயம் கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரு பக்கத்தில் திண்ணைகளோடு கூடிய முன் மண்டபம், உள்ளே நீண்ட மண்டபத்தில் வேணுகோபாலர் சன்னதி உள்ளது. மண்டபத்தின் இடப்புறம் லக்ஷ்மி வராகர் சன்னதி உள்ளது. கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி உடனாய வைகுண்டவாச பெருமாள் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக லக்ஷ்மி நரசிம்மர் வீற்றிருக்கிறார். நரசிம்மருக்கு பிரதோஷ வேளைகளிலும் சுவாதி நாளிலும் நடைபெறும் திருமஞ்சன சேவையில் கலந்து கொண்டு வழிபட்டால் தீராத கடன்களும் நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. மேலும் பில்லி சூனியம் முதலியவை அகலும். ரோகிணி நாளில் வேணுகோபாலருக்கு திருமஞ்சனம் செய்து பால் பாயசம் படைத்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும். லக்ஷ்மி வராகருக்கு அர்ச்சித்து வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும். தாயாருக்கு தனி சன்னதி இல்லை. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம். தமிழ் வருட பிறப்பு, நரசிம்ம ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், வைகுண்ட ஏகாதேசி போன்றவை இங்கு விழா நாட்கள். பழமையும் பெருமையும் உடைய எண்ணாயிரம் சென்று அழகிய சிங்கரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய.